டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு சிக்கன் ஃப்ரை. இது வந்து நம்ம ஊர் நார்மல் சிக்கன் 65 இல்லை, இது வந்துட்டு ஒரு கேரளா ஸ்டைலில் திருவிதாங்கூர் ஸ்டைலில் செய்யக்கூடிய ஒரு சிக்கன் ஃப்ரை. இதோட ஃப்ளேவர், இதோட மசாலாஸ் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சரி வாங்க, இந்த டேஸ்டியான திருவிதாங்கூர் சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 5 மிளகாய் போட்டுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு கம்மியாக தான் சிக்கன் எடுத்துருக்கிறேன். ஒரு 200 கிராம் அளவு தான் சிக்கன் எடுத்துருக்கேன். அதுக்கு இந்த அளவு சரியாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி, இந்த மாதிரி 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதில் வந்து பூண்டு கிடையாது, இஞ்சி மட்டும்தான் நம்ம போட போகிறோம். இது நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து இதை வந்து அரைச்சி நம்ம சிக்கனில் சேர்த்த போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் மசாலா தான், அவ்வளோதான் மசாலாஸ். அது கூட வந்துட்டு நம்ம அரிசி மாவு, வினிகர் கொஞ்சம் விட்டு மேரினேட் பண்ணி வச்சிட போகிறோம். அதுக்கப்புறம் இது வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம கோகனட் ஆயிலில் இதை பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கேரளா ஃப்ளேவர் கிடைக்கும். வறுப்பட்டுருச்சு, நல்லா மணக்குது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வறுத்ததை மிக்சியில் மாற்றிட்டேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். திருவிதாங்கூர் சிக்கன் ரோஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் சிக்கன் வந்துட்டு வித் போன்ஸ் எடுத்துருக்கிறேன். இது வந்து போன்ஸோட போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் போன்லெஸ்ஸும் ட்ரை பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் போனோட போடுங்க, அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சிக்கன் 65 டைப்பில். இப்போ இதுக்கு வந்து நம்ம வறுத்ததை வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்துட்டு தேங்காய் எண்ணெயில் பொரிச்சிங்கன்னா தான் அந்த ஃப்ளேவர் வரும். ஒருவேளை உங்களுக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் பொரிக்க வேண்டாம், நான் நார்மல் எண்ணெயிலேயே பொரிச்சிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதில் வந்துட்டு இந்த மேரினேஷனில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு கலந்து வச்சுடுங்க. ஏன்னா நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. இது பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த எண்ணெய் வேஸ்ட்டாக தான் போகும். அந்த எண்ணெய் என்ன செய்யறது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை அப்படி திங்க் பண்ணீங்கன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் வந்துட்டு இதுலேயே கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் ஆயிலில் பொரிச்சு எடுத்துருங்க. அப்பயும் அந்த ஃப்ளேவர் இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு ஃப்ளேவர் இல்லைனாலும் ஓரளவுக்கு இருக்கும். உங்களுக்கு ஒரிஜினல் அந்த கேரளா ஃப்ளேவர் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பொரிச்சிடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கலாம். இதில் வந்து அரிசி மாவு மட்டும்தான் சேர்த்துவோம் நம்ம கிறிஸ்ப்னஸ்க்காக. கார்ன்ஃப்ளவர், மைதா அதெல்லாம் எதுவும் கிடையாது இதில். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது மினிமம் வந்துட்டு இது மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா ஊறட்டும் இந்த சிக்கன் உள்ள. அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பொரிக்கலாம். பாருங்க, நம்ம நல்லா மேரினேட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ இதை வந்துட்டு ஒரு 4 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறோம். நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் வந்துட்டு ஒரு 4 மணி நேரமாக ஊறி இருக்குது. இப்போ நல்லா ஊறிச்சு. இப்போ இதை எப்படி பொரிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நான் கோகனட் ஆயில் விட போகிறேன். இது வந்து கோகனட் ஆயிலில் தான் அவங்க ட்ரெடிஷ்னலாக பொரிச்சு எடுப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு வேளை கோகனட் ஆயில் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி மேரினேஷனில் 1 டீஸ்பூன் கோகனட் ஆயில் விட்டுக்கோங்க. நார்மல் ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஆனால் அது இந்தளவுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்காது, கொஞ்சம் ஃப்ளேவர் கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி பொரிச்சிங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு பொரிச்சிக்கலாம். நம்ம வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இந்தளவுக்கு விட்டால் போதும். கம்மியாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் வந்துட்டு ஒரு 3 கொத்து கருவேப்பிலை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது வந்து இந்த எண்ணெயில் ஒரு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். இந்த கருவேப்பிலை சாப்பிட்றதுக்கும் நல்லா. கருவேப்பிலையை இந்த மாதிரி கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணி இதை எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ கோகனட் ஆயில் விட்டுருக்கிறதுனால இந்த மாதிரி பபிள்ஸ் வருது. கோகனட் ஆயிலில் இப்படி தான் பபிள்ஸ் வரும். அதனால நம்ம கம்மியாக எண்ணெய் விட்டாலே கூட நல்லா வந்து இந்த பபிள்ஸ்னால சிக்கன் வந்து நல்லா பொரிஞ்சிடும். 2 சைடும் டர்ன் பண்ணி எல்லா பக்கமும் ஈவனாக ஃப்ரை ஆகணும். இது நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட திருவிதாங்கூர் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு சிக்கன்.
இதை நம்ம சிக்கன் வந்து எண்ணெயிலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். எடுத்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுருங்க. இந்த மாதிரியே நம்ம மீதி சிக்கனையும் பொரிச்சு எடுத்துடலாம். நம்மளோட திருவி தங்கூர் சிக்கன் ஃப்ரை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம ஆனியன் வெஜ்ஜஸ் அப்புறம் வந்து ஒரு எலுமிச்சை இதோட பரிமாறலாம். நம்ம பொரிச்சு எடுத்து வச்சிருக்கிற இந்த கருவேப்பிலையை மேலே தூவி விட்டுருங்க கார்னிஷ்க்கு. இந்த டேஸ்டியான கேரளா ஸ்டைல் திருவி தங்கூர் சிக்கன் ஃப்ரையை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸை ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.